ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாத்வே டியூட்டர்ஸ். நம்ம இந்த வீடியோவில் இன்வெர்ஸ் ட்ரிக்னாமெட்ரிக்கல் ஃபங்க்ஷன்ஸோட ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் என்சிஆர்டி எக்ஸ்பிளைனர் அதுக்கான ரிலேட்டடான கொஷின்ஸை உட்காந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இன்வெர்ஸ் ட்ரிக்னாமெட்ரிக்கல் ஃபங்க்ஷன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ட்ரடக்ஷன் வீடியோ வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கோம். போய் பார்க்கலன்னா போய் பாருங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பிரின்சிபல் வேல்யூவை கேட்டிருக்காங்க. எதோட பிரின்சிபல் வேல்யூ? சைன் இன்வெர்ஸ் ஆஃப் -1/2. அதாவது பர்டிகுலரா இந்த எலமெண்டோட பிரின்சிபல் வேல்யூ -1/2 பிரின்சிபல் வேல்யூவை கேட்டிருக்காங்க. பிரின்சிபல் வேல்யூனா என்ன? ரேஞ்சு. ஓகேவா? இப்போ சைன் இன்வெர்ஸ் ஃபங்க்ஷன் நம்ம கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் வந்து சைன் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ். ஓகேவா? எக்ஸ்ன்னு சொல்றது வந்து அங்க -1/2 அங்க பர்டிகுலரா கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ நம்ம சைன் இன்வெர்ஸோட ஃபங்க்ஷன் வந்து மேப்பிங் எப்படி இருக்கும்? டொமைன் என்ன? -1, மேப்ஸ் டு -90 அண்ட் +90. ஓகேங்களா? இப்போ இதுல நம்ம பர்ட்டிகுலரா நமக்கு யார் தேவைப்படுறான்னா தீட்டாவோட வேல்யூ. ஓகேவா? யாரை கண்டுபிடிக்க போறோம்னா தீட்டாவோட வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா? இப்போ நம்ம ஃபங்க்ஷன் வந்து தீட்டாவோட வேல்யூ கண்டுபிடிக்க போறனால நம்ம தீட்டா சைன் இன்வெர்ஸ் ஆஃப் -1/2. ஓகேங்களா? இப்போ ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு ஃபார்முலா என்ன தெரியும்னா சைன் இன் சைன் இன்வெர்ஸ் ஆஃப் -x -sin xன்னு அப்படின்னு எழுதலாம். ஓகேங்களா? இது ஒரு ஃபார்முலா இருக்கு. இப்போ இங்கேயும் சைன் இன்வெர்ஸ் வரும். ஓகேவா? இப்போ தீட்டா மைனஸ் சைன் இன்வெர்ஸ் 1/2ன்னு எழுதிக்கலாமா? ஓகேவா? இப்போ இங்க இருக்க சைன் இன்வெர்ஸ் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடுல வந்துச்சுன்னா அப்போ சைன் தீட்டா -1/2ன்ட்டு உங்களுக்கு கிடைக்கும். இப்போ உங்க சைன் ஃபங்க்ஷன் வந்து எப்போ 1/2 எடுக்கும் அப்படின்னு கேட்டனா சைன் தீட்டா -sin π/6. அப்போ அதாவது sin 30 அப்படின்னு எடுத்தோம்னா 1/2ன்னு உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? சரி, இப்போ உங்களுக்கு sin 30 வந்து 1 sin 30 வந்து உங்களுக்கு என்னவா கிடைக்குது? இப்போ sin 30 அப்போ உங்களுக்கு 1/2 கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ சைனும் கேன்சல் ஆயிட்டுனா அப்போ தீட்டாவோட வேல்யூ என்னவா இருக்கும்? -π/6ன்னு இருக்கும். இப்போ இந்த தீட்டா வேல்யூ வந்து -30 டிகிரி. இதை வந்து π/6 வந்து 30 டிகிரின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இப்போ இந்த 30 டிகிரி வந்து 6ன்னு சொல்றது வந்து 30 டிகிரி. அதாவது -30 டிகிரி. அந்த -30 டிகிரி வந்து உங்க கோடொமைன்ல இருக்குமா அப்படின்னு பார்த்தனா நமக்கு கிடைச்சிருக்க கோடொமைன் என்ன? -90லேருந்து +90 தான் இருக்க போகுது. அதுக்குள்ள லை ஆகுமா? கண்டிப்பா லை ஆகும். ஸோ அதனால -90 +90 இதுக்குள்ள கண்டிப்பா லை ஆகும். ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? செகண்ட் கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபைண்ட் த டொமைன் ஆஃப் சைன் இன்வெர்ஸ் ஆஃப் -x2 ஓட